11வது சிறப்பு நிகழ்ச்சியாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழின் இனிமை அதிகம் வெளிப்படுவது பேச்சிலா அல்லது எழுத்திலா என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழோடு நீண்ட தொடர்புடையவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள். ஒரு வாழும் வரலாறாக தமிழின் முகவரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழ் அறிஞர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கலைஞருடைய பேச்சா எழுத்தா எது இனிமை என்று கேட்பது, எது இனிமையானது சர்க்கரையா கல்கண்டா என்று கேட்பது மாதிரி அவர் அமைப்பு. இரண்டிலுமே மிகப்பெரிய வல்லமை படைத்தவர், அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஆனால் இது பட்டிமண்டபம் அல்ல. ஏன்னா எந்த கட்சி ஜெயித்தாலும் கலைஞர் தான் ஜெயிப்பார். ஒரு கவியரங்கத்தில் அவரை பற்றி நான் எழுதுகிற பொழுது சொன்னேன், தமிழ் அன்னையிடம் உன் முகவரியை கேட்டேன். உன் முகவரி என்ன என்று கேட்டேன். தமிழ் அன்னையிடம் அவள் மு. கருணாநிதி என்றாள். அதனால தான் முத்தமிழின் முகவரி என்றும் பெயர் வைத்தேன். அவர் இயல், இசை, நாடகம் எல்லாவற்றிலுமே வல்லவர். மீசை முளைக்கும் பருவத்தில்னே ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, சிறு வயதில் எழுதினது. அதில் பிறையை பற்றி வர்ணிக்கிறார். பிறையை பற்றி உலக இலக்கியங்களில் எத்தனையோ உமைகள் இருக்குது. அவர் சொன்ன உமை ரொம்ப புதுசு, உடனே மனசை கவர்ந்துடும். அதுவும் சம்மந்தமில்லாத ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். பிள்ளையார் கோயிலின் வாசலில் உடைத்த தேங்காயின் துண்டை போன்ற பிறை நிலா. என்னை போன்ற கவிஞர்களே வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதுமையான விஷயம். அவருடைய அந்த திராவிட இயக்க சிந்தனை என்பதை எப்பொழுதுமே அவர் மறக்க மாட்டார். எதை எழுதினாலும் அது வந்துடும். கடவுள் மலையை படைத்தார் என்கிறார்கள். ஆனால் அந்த மலையின் துளியில்தான் மனிதனே கடவுளை படைக்கிறான்னு எழுதினவர். ரொம்ப அற்புதம். நான் ரொம்ப வியந்திருக்கிறேன். ஏன்னா சிலைகளை மலையிலிருந்து தான் செய்கிறாங்க. குழந்தையை பற்றி எழுதுகிறார். இதெல்லாம் சிறு வயதில் எழுதுனது. குழந்தையை பற்றி எழுதுகிறார். உனக்கு கடவுள் எண்ணமே இல்லை, அதனால் நீ நாத்திகன். குழந்தையை பற்றி உனக்கு கடவுள் எண்ணம் இல்லை, அதனால் நீ நாத்திகன். நல்ல மனதிற்கு குழந்தை மனம் என்று சொல்வார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாத்திகர்களுக்கு நல்ல மனம் உண்டு. யாரும் மறக்க முடியாது. அந்த சொல்லுகிற விதத்தில் யாரும் மறக்க முடியாது. அதே போல் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த சிலேட நேயத்தோடு சொல்லுகிறார், ஈரோடு பேன் நிறைந்த தலையில், ஈரோடு பெண் நிறைந்த தலையாக இருந்த நிலை மாறி ஈரோட்டு பெரியார் வந்திருக்காவிட்டால் தமிழ் மொட்டையாகி போயிருக்கும். ஈரோடு பேன் என்ற அந்த சொல்ல அந்த சிலையத்தோடு எழுதுகிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த எதுகைகளை அடக்குகிற அருமையான ஆற்றல். களம் காண்பான் வீரன். ஒரு வீரனுக்கும் உழவனுக்கும் உள்ள வித்தியாசம், அந்த சிந்தனை, அந்த சொல்லழகு, கருத்தழகு சேர்ந்து வருது. களம் காண்பான் வீரன் என்றால் நெற்களம் காண்பான் உழவர் மகன். போர் மீது செல்லுதலே வீரன் வேலை, வைக்கோர் போர் மீது உறங்குதலே உழவன் வேலை. பகைவர் முடிப்பறித்தல் வீரன் நோக்கம், நாற்று முடிபறத்தல் நடவின் நோக்கம். உழவனுக்கும் வீரனுக்கும் ஒற்றுமைகள் பல உண்டு, வேற்றுமையோ ஒன்றே ஒன்று. உழவன் வாழ வைப்பான், வீரன் சாக வைப்பான் என்றார். குமணன் பற்றி எழுதுகிறார். அந்த எதுகளை ரொம்ப ரசித்தேன். எத்தனை எதுகை இருக்கோ அத்தனையும் எக்ஸாஸ்ட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் இன்னும் யாராவது எழுதுறதுக்கு எதுகை இருக்காது. அதுவும் கடினமான எதுகைகளை எடுத்து எழுதுவதோ அவருடைய ஆற்றல். அழுது விட்டான் குமணவள்ளல், அழுது விட்டான்னு ஆரம்பிக்கிறார். அழுது விட்டான் குமணவள்ளல், தம்பி நெஞ்சில் விழுதுவிட்டு வளர்கின்ற பகை உணர்வோ அடங்கவில்லை. பழுதுபட்டு போய்விட்ட உள்ளம் கொண்டோன், வானில் உழுதுவிட்டு போன செங்கதிரோன் திரும்ப முன்னே. ரொம்ப வியந்தானா இந்த அழுது விட்டு விழுது விட்டுன்னு வருகிற எதுகையில் வானில் உழுது விட்டு செல்லுகின்ற செங்கதிரோன். ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனை. அது கடைசி முடிக்கும்போது, உழுது விட்டு போன செங்கதிரோன் திரும்ப முன்னே என் நாட்டை தொழுது விட்டு காடே. அந்த எதுகை அடுக்கு. இன்னொன்னோட ரொம்ப வியந்தது எதுகையில், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வர்ற எதுகைகள் தான் எடுத்துக்குவாங்க. எதுகை வராதுன்னு சொன்னால் அந்த சொல்ல விட்டுருவாங்க. இப்போ உதாரணமாக அதிகாலைன்னு ஒரு
சொல்கிறீங்கன்னு வைங்களேன், இதுக்கு எதுகை போட சொன்னால் எவனாலையும் முடியாது. கவிஞரெல்லாம் கையை தூக்கிடுவாங்க. எதுகை போட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு புதுமையான சொல்ல கையாட்சியாக வந்து அப்புறமா ரொம்ப மயங்கிட்டேன். நான் கேட்டதை படித்த போதும் மயங்கிட்டேன். எப்படி ஆரம்பிக்கிறார்? அதிகாலைன்னு வருதுக்கு, குதிகாலை தொடுகின்ற கூந்தல் கொண்ட குமரி பெண். அதிகாலைக்கு எதுக போடாதா? குதிகாலை தொழுகின்ற கூந்தல் கொண்ட குமரி பெண் ஒருத்திக்கும் அதிகாலை சூரியன் போல் ஒளி வீசும் ஆணழகன் ஒருவனுக்கும். ரொம்ப வியந்த எதுகைகளில் அது ஒன்று ரொம்ப அற்புதம். இதுக்கு இணையாக சொல்லுங்கள், பேச்சு சிறந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இது எப்பொழுதும் நிற்கின்ற ஒரு மாபெரும் இலக்கிய வரிகள். சில சாதனைகளை நான் சொல்லணும். உலகத்திலேயே லட்சக்கணக்கான ஆட்கள் நிரம்பி அவைகளில் கவியரங்கம் நடத்தி சாதனை நிகழ்த்தியவர் கலைஞர். உலகத்திலே கிடையாது. அண்ணா கவியரங்கம் வள்ளுவர் கோட்டத்தில் நடக்குது. எத்தனை லட்சம்னு சொல்ல முடியாது. சந்து பொந்தெல்லாம் நிற்கிறாங்க பூரா நிரம்பி. பல லட்சம் பேர் திரண்ட அந்த அவை எனக்கு தெரிஞ்சு கின்னஸ் ரெக்கார்டில் வர வேண்டியது. கவியரங்கம் அப்படி ஒரு கூட்டத்தில் நடந்ததில்லை. அதே மாதிரி பூம்புகார் கவியரங்கம் லட்சக்கணக்கான பேர் கூடிய அவையில் நடந்த ரெண்டுலையும் நான் இருந்தேன். இன்னொரு விஷயம், ஒரு தலைவனுடைய பிறந்த நாளை கவிதையால் கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான அழகான பண்பாட்டையும் கொண்டு வந்தவர் கலைஞர் தான். இது உலகத்தில் வேறு எந்த தலைவனுக்கும் இப்படி நடந்ததா சரித்திரம் இல்லை. ஆக அண்ணா கவியரங்கம் ஒரு பெரிய சாதனை. ஒரு தலைவனை கவிதையால் கொண்டாடுவது, அதுவும் லட்சக்கணக்கான, அதுவும் அரசியல் கேட்க வந்தவர்களை கவிதை ரசிகர்களாக மாற்றியவர் கலைஞர். அவ்வளோ பேரையும் கேட்க வைத்து மாற்றிய சாதனை புரிந்தவர். அதனால் அவருடைய எழுத்து பேச்சு இனிமையானது நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் என்னை மிகவும் கவர்ந்தது அவருடைய பேச்சை விட எழுத்து. சின்ன வயதில் இல்லற ஜோதி என்ற ஒரு படம், கண்ணதாசன் வசனம் எழுதின படம், அனார்கலின்னு ஒரு நாடகம் வரும். அதில் அதுக்கு முன்னாடியே ஹிந்தியில் அனார்கலின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை நான் ஒரு 30-40 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளோ அற்புதமான படம் அது. அந்த 3 மணி நேரம் படம் அது. அந்த 3 மணி நேரத்தில் அந்த படத்தில் இருக்கிற அந்த அத்தனை சுவையும் சுருக்கி சாறு பிழிஞ்சு 10 நிமிஷத்தில் அந்த நாடகம், சிவாஜியும் பத்மினியும் நடிப்பாங்க, 10 நிமிஷத்துல எழுதியிருக்கிறார். இந்த நாடகம் 10 நிமிஷத்துக்குள்ளே நடக்கும். அவ்வளோ இருக்கும், அவ்வளோ அழகு. அதை ரொம்ப வியப்படைஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி மனோகராமனுடைய ஒரிஜினல் சம்பந்த முதலியார் படித்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற வீரமும் போயிடும். அந்த காலத்து தமிழ் அது, அந்த காலத்து நடை. அதை எப்படி ஒரு அற்புதமாக மாற்றியிருக்கிறாருங்கிற ரொம்ப ரசவாதம் மாதிரி, இரும்பை பொன்னாக்கடை மாதிரி மாற்றிருக்காரு. மனோகரா நாடகம் இருக்க, அதை படிச்சுட்டு நீங்கள் மனோகரா திரைக்கதை வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா வியப்பு வந்துடும். நான் சொன்னேன் அவர்கிட்ட, எப்படி பண்ணீங்க இது என்ன கேட்டேன். ஆக பேராற்றல் படைத்தவர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பேச்சாற்றலால் அவர் ஆட்சி படத்தை பிடித்த அளவுக்கு அவருடைய பேச்சாற்றல் அமைந்தது என்பது உண்மை. பேச்சாற்றல் ரொம்ப முக்கியமானது. ஆனால் என்னை கவர்ந்தது அதிகமாக அவருடைய கவிதை ஆற்றல் தான். நன்றி ஐயா. கலைஞருடைய நகைச்சுவை என்பதற்கே ஒரு தனி முத்திரை இருக்கிறது. அவர் பேசுகின்ற போது கூட எல்லாவற்றையும் நயமாக சொல்லக்கூடிய இருக்கும், வார்த்தைகளில் ஒரு வித்தை இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரசித்த விஷயங்கள் மட்டுமே. கலைஞருடைய எழுத்து இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த சமுதாயம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த இலக்கியங்களை பொறுத்தவரையிலே புலவருக்கு படித்தவர்கள் கூட பயப்படுகிற, உள்ளே நுழைவதற்கு யோசிக்கிற தொல்காப்பியத்தை தொல்காப்பிய பூங்கா என்று எழுதி சாமானியவர்கள் கூட படித்து பயன்படுத்துகிற அளவிலே அந்த தொல்காப்பிய பூங்காவை அமைத்தார். அது மட்டுமல்ல, சங்க இலக்கியங்களை எல்லாம் இன்றைக்கு சங்கத்தமிழ் என்று கலைஞர் அவர்கள் எழுதியதால் தான், அதை மாற்றி எளிய வடிவிலை கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு சாதாரணமாக எழுத படிக்க தெரிந்தவர்கள் கூட சங்க இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு. அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருந்த ராமானுஜர் காவியம் இன்றைக்கு கலைஞர் எழுதியதற்கு பிறகுதான் அனைத்து தரப்பு மக்களாலும் பார்க்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு எண்கள். அதாவது ஒருத்தரும் 1, 2, 3 அப்படின்ற தலைப்பின் கீழே பேச ஆரம்பித்தாங்க. இறுதியாக மேத்தா ஐயா அவர்கள் பேசணும். அப்பொழுது கலைஞர் ஐயா அவர்கள் ஒருத்தருக்கும் ஒரு அடைமொழியை கொடுத்து ஒரு கவிதை வாசித்து கூப்பிட்டார்.
அப்படி கூப்பிட்டு கொண்டு இருக்கும்போது கடைசியாக இறுதியாக மேத்தா ஐயாவை கூப்பிடணும். கொஞ்ச நேரம் வந்து அமைதி காத்துட்டு, மேத்தா நீ கவிதைகளுக்கு தாத்தா, உன் கவிதையை தாத்தா அப்படின்று அழைச்சாரு. அப்புறம் ஒரு வெளியூர் சென்று இருக்கும்போது ஒரு தடவை எங்கே போயிட்டு வரீங்க, எப்போ வந்து சென்னைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஐயா கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, காலையில் அன்னை, மதியம் மண்ணை, இரவு சென்னை அப்படின்னு சொல்லி. இது மூலம் அவரோட நகைச்சுவை உணர்வு நல்லா. சரி, கலைஞனுடைய நகைச்சுவையில் நிறைய நூல்களை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் தெய்வச்சிலை அவர்களை நான் அழைக்கின்றேன். வாய் நிறைந்த சபையோர் அனைவருக்கும் எனக்கு இனிய வணக்கம். கலைஞருடைய நகைச்சுவையை 1250க்கு மேல் 4 பாகங்கள் படைத்திருக்கின்றேன். 1200 நகைச்சுவை துணுக்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. ஒவ்வொரு துணுக்கும் ஒரு வைரம் போன்றது தான். தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியாளர்கள், சூப்பரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்னுடைய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி ஏசியரையில் ஒரு தன்னறியாமலேயே டிஜிபி ரவீந்திரகுமார் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் நடுக்கம். எல்லோரும் அதிகாரிகள் பூரா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டிஜிபி இவ்வளோ நடுக்கமாக இருக்காரே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து கலைஞரை பார்த்தா நடுக்கமாக இருக்கார் போலன்னு சொன்ன உடனே, இல்லை ஏசியை கண்டு நடிக்கிறேன் அப்படின்னாராம். உடனே கலைஞர் சொன்னாராம், நீங்களே ஒரு டிஜிபி ஏசியை கண்டு நடுங்கலாமா? இது போன்றதொரு நகைச்சுவை தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். தஞ்சைக்கு சென்றிருக்க போது கலைஞர் இடத்திலே கேட்கிறார், உங்களுடைய திட்டம் என்ன? மண்ணை, அன்னை, சென்னை. பிறகு மன்னார்குடிக்கு சென்றிருக்கிறார். மன்னார்குடிய மண்ணை நாராயணசாமி வீட்டுக்கு அவர் சென்றிருக்கிற பொழுது மண்ணை நாராயணசாமி தன்னுடைய வீட்டை சுற்றி காண்பித்தார். பழைய வீடு. அப்பொழுது இது தாழ்வாரம், இது மேலே வந்து மச்சு, இது முகப்பு திண்ணை, இது முத்தம் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னாரு. முத்தத்தில் எல்லாருமே தான் பிறந்தா, நீ மட்டும் பிறக்கலை, எல்லாருமே முத்தத்தில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றியா.